ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரோடு வந்து ரொம்பவே வந்து குண்டும் குழியுமா இருக்குதா, அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் சிக்னல்கள் ஏதாவது கோளாறாக இருக்குதா, கவலையே வேண்டாம். நம்ம சாலை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புகார் தெரிவித்தா 72 மணி நேரம், அதாவது 48 டு அதிகபட்சமாக 72 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து சரி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் வந்து கொடுக்கலாம், உங்களுடைய ரோடை எப்படி நீங்கள் வந்து ஈவனாக ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம சாலை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப் வந்து உருவாகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் மாநில நெடுஞ்சாலைத் துறையால் பராமரிக்கப்படும் சாலைகளில் உள்ள பள்ளங்கள் அல்லது பிற சிக்னல்கள் குறித்து புகார்களை தீர்க்க இந்த பயன்பாடு உள்ளது. நெடுஞ்சாலைத் துறையால் பராமரிக்கப்படும் மாநில நெடுஞ்சாலை மற்றும் முக்கிய மாவட்ட சாலைகள், பிற மாவட்ட சாலைகள் ஆகியவற்றில் மட்டுமே சிக்னல்களை வந்து புகாரளிக்க முடியும். உள்ளாட்சி மற்றும் அதாவது நீங்கள் லோக்கல் பீதி ரோடுலாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. நீங்கள் பைபாஸ் ரோடு அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 வே அந்த மாதிரி இருக்க ரோட்ல வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட், அந்த ரோடோட ரிப்போர்ட்டை வந்து கேட்குறான். எப்படி இப்போ உங்களுக்கு வந்து குண்டும் குழியுமா இருக்கான்னு 4 ஸ்லைடு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்ட்ரி கொடுத்துடணும். என்ட்ரி கொடுத்தா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்துடும். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்லைடு வந்து நீங்கள் வந்து ஒரு 4 ஆங்கிள்லேருந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் யார், எந்த மாவட்டத்தில இருக்கீங்க, எந்த தாலுக்கா மற்றும் உங்களுடைய ஊராட்சி இது பண்ணுறலாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உடனே வந்து ஒரு கால் பண்ணுவாங்க. எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் டீட்டெயிலாக கேட்டு ஒரு ஒப்புதல் கடிதம் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 48 டு 72 மணி நேரத்தில வந்து அது சரி செய்து, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆயிரும். நீங்க அத வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்க அல்லது வந்து ஃபீல்டுக்கே போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க.